சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சேஷு அவர்களோட மரணத்தை பத்தி. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு சார் இது? என்ன பண்ண முடியும்? கூட இருக்கிற ஒரு சக நடிகர், அவருக்கு ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஆஞ்சியோ பண்ணோம். அப்போ ஆஞ்சியோ பண்ணி அவருக்கு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுவும் மீறி அவர் சிகரெட்லாம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. அதனுடைய பலன் எவ்வளோ சொல்லி கேட்காததுனால இந்த அளவுக்கு இழப்பு அவரே தெரிவித்தார். இன்னொரு விஷயம், ஒரு நல்ல நடிகர், எங்களோட நடிச்சிட்டு இருந்தார். அவர் நல்ல மாதிரி நடிக்கும் போது நாங்களும் அவருக்கு ஈக்குவலாக ஆக்ட் பண்ணோம். ஆக்ட் பண்ணி ஒரு 20 வருஷம் லொல்லு சபாவில் பிரபந்தமாக வந்துட்டு இருந்தோம். இப்போ அவர் இழந்ததுனால எங்களுக்கு பேரிழப்பு. அவருக்கு இழப்பு இல்லை, அவர் எதாவது நடிச்சாரு போனார், அவர் தான் சொல்ல முடியும். பட் எங்களுக்கு தான் கஷ்டம் தெரியுது. அவரோட இருந்த இன்னும் எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி அடையலாம், என்ன பண்ண முடியும்? நீங்கள் கேட்கும்போது நாங்கள் அதை தான் சொல்ல முடியும். எங்களுக்கு வேற வார்த்தைகளே தெரியல. அவருக்கும் உங்களுக்குமான பழக்கம்ன்றது இந்த லொல்லு சபால இருந்தே இருக்கு சார். இப்போ படத்துல இப்ப கரண்டா வர்றதுன்றது. ஆமாம் சார், லொல்லு சபா பண்ணோம், சினிமா ஜெயா டிவியில் பண்ணோம். அதுக்கப்புறம் சில ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ணோம். சில கல்யாண வீட்டுகளெல்லாம் போய் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். நிறைய வெற்றிகளை நாங்கள் அப்பப்போ கண்டுருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு முழுமையாக டிவி தான் இருந்தது. எல்லா டிவியும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங்காக தான் இருந்தீங்க. அது இந்த நேரத்தில் நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நேரில் நல்ல ஜாலியாக இருப்பார் சார், எல்லாருக்கிட்டையும் பழகுவார். யாராவது ஒருத்தர் தனியாக நின்றுருந்தா கூட நேராக போய் அவர்கிட்ட போய் ஏதாவது பேசி பழகிருந்தா இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்ற ஒரு இதே இல்லாமல் தான் இருந்தார். சுறுசுறுப்பாகவே இருந்தார் பாருங்க. இப்போ கூட ஒரு ப்ரோக்ராம் இதில் பண்ணோம் நாங்கள், விஜய் டிவியில். அறையிலெல்லாம் ஊர்ந்து இருந்து தான் ஆக்ட் பண்ணார். என்ன பண்ணுவோம், 4 மணிக்கு அவர் இறந்துட்டு அந்த செய்தியை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் அவர் அட்மிட் ஆயிருந்தப்ப நீங்க நேரில் போய் பார்த்தீங்களா சார்? இல்லை, என்னை எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வராத, நல்லா தான் இருக்காரு, நம்ம எல்லாம் போய் பார்க்கறதுனால அவருக்கு எஃபெக்ட் ஆகிடும், என்ன ஆச்சு ஏதாச்சு என்கிட்ட எல்லாம் பார்க்குறீங்க, டாக்டர் என்ன சொன்னார் ஏதோ சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க. வேண்டாம், அவர் நல்லா இருப்பார், இன்னும் 4 நாள் பொறுத்து பாருங்க அப்படின்னு தான் என்கிட்ட இந்த ஜீவாலாம் கூட சொன்னார். சரி, அது கைட்னஸ் சொல்லும் போது எல்லாம் பார்க்குறாங்க, கிட்ட இருக்கிறாங்கன்னு தெரியும் போது நானும் கொஞ்சம் சாதாரணமாக இருந்தேன். இன்னைக்கு திடீர்னு சுவேதா ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிடுச்சு, அவர் உடம்பு சரியில்லாத டிஸ்சார்ஜ் பண்ணி மண்டையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்போ வீட்டுக்கு இட்டுட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. சரி கிளம்பலான்னு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிகிட்டு இருந்தேன். 4 மணிக்கு இறந்துட்டாரு, காலையில் 8 மணிக்கு எடுப்பாங்க. சரி காலையில் 8 மணிக்கு போய் நல்லடக்கம் பண்ணிட்டு வந்துடலாம், கூடவே இருக்கலாம், கடைசி வரலாம் சாயந்தரம் வரைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டோம். சார் இப்போ நீங்கள் கடைசியாக நீங்களும் சேஷு அவர்களும் மீட் பண்ணும்போது என்ன சார் பேசுனீங்க? அங்கே பேசின தருணம், அந்த மொமெண்ட் ஏதாவது? 21 வருஷம் நாங்கள் விஜய் டிவியில் நடிச்சிருக்கிறோம், ஒன்றாவே பயணம் பண்ணி வந்திருக்கிறோம். அந்த அவார்டெல்லாம் அவர் தான் சார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். பாக்யராஜ் சாரை வர வச்சு பாக்யராஜ் சார் கையால் அந்த அவார்டெல்லாம் கொடுக்க வச்சார் எங்களுக்கு. எங்களை இன்னும் மேலும் மேலும் புகழேணியில் கொண்டு போய் வச்சுட்டு நான் இருக்க மாட்டேன், நான் கடைசியாக உங்களுக்கு தான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. சார் இப்போ அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு முன்னாடி சொன்னது இல்லையா சார்? அவர் இல்லை உங்கள்கிட்ட அவருக்கு தெரியலையா? நீங்கள் பார்க்கும்போதுமே அவருக்கு தெரியலையா? இல்லை, ஒன்றுமே தெரியலைங்க, நல்லா சுறுசுறுப்பாக வந்தாருங்க. அந்த 20 இயர்ஸ் நாங்கள் விஜய் டிவியில் பண்ணும்போது சுறுசுறுப்பாக இருந்தார். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த ப்ரோக்ராமில் தரையிலெல்லாம் உழுந்து பிறண்டு எல்லாம் நடித்தார். இப்போ அது லேட்டஸ்ட்டாக பாருங்களேன், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க விஜய் டிவியோட ப்ரோக்ராம். அவ்வளோ இதுவாக நாங்கள் ஐயோ நானும் ஜீவாவும் சொன்னோம், இவர் ஏன் இவர் உடம்பு சரியில்லை இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுறாரு, இவருக்கு தேவையா அப்படின்னோம். எல்லாம் ஜாலியாக இருந்தாருங்க. அவர் சட்டையெல்லாம் கைக்கு அந்த நகைகோ எல்லாத்தையும் அந்த சட்டையில் போட்டு மச்சு எடுத்துன்னு நல்ல ஃபஸ்ட்டு ஆளாக வரணும் அப்படின்னு பண்ணாரு. சூப்பராக இருந்தாருங்க, இந்தியாவே இருந்தார். புரியுது சார். சார் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆன்ஜியோ பண்ணதுக்கு அப்புறமா தம் அடிக்காதீங்க அப்படி மாதிரி அட்வைஸ் பண்ணதான் சொன்னீங்க சார். அதுக்கப்புறமா டாக்டர் பண்ணாரா சார் இல்லை நிறுத்திட்டாரா சார்? அவர் டாக்டர் அட்வைஸ் சொல்லி நாங்கள் எல்லாருமே சொன்னோம் சார், ஒருத்தர் தவிர எல்லாருமே சொன்னோம், எதுக்காச்சும் புரியல, சரி இப்போதுலேருந்தாவது விடப்பாரு, நீ கொஞ்சமாவது குறைச்சிக்க பாருலாம் சொன்னோம். அவர் கேட்காம தான் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்.
சார் இப்போ ஒரு நடிகர்னு பார்க்கும் பொழுது காசு இல்லாத ஒரு தருணம்னு ஒண்ணு இருக்கு சார். ஏன்னா ரீசெண்டா போண்டாமணியுக்கும் அது நடந்துச்சு சார். இப்போ இவருக்குமே ஆமா. காசு இல்ல, அதனால கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. ஒரு நடிகனுக்கு காசு இல்லன்ற நிலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அதாவது அவங்களுடைய காசை வச்சுட்டு ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சார். லைஃப் அவங்க வந்து சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு அப்படின்னு கொஞ்சம் இறங்கணும்னு விஷயத்துல போனாக்கா அதுல ஒரு பொருளாதாரம் அவங்களுக்கு போகுது இல்லையா? அப்போ அது போகும்போது கஷ்டம் தான் வரும். அது இல்லாம நம்ம வீட்டில் வந்து பேரண்ட்ஸுங்க அவங்களுக்குலாம் டாக்டர் ஃபீஸ் கொடுக்கணும். டாக்டர் ஃபீஸ்லாம் இப்போ சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு போயிடுச்சு. பேங்க் ஷாப் மாதிரி ஆகி போச்சு டாக்டர் கடைங்களும். அவ்வளோ செலவு பண்ணுறாங்க டாக்டருக்கு. பாருங்க, ஒவ்வொருத்தரும் மெடிக்கல் ஷாப்பில் வராங்க, ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க, 2000 3000 மாத்திரை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. அதெல்லாம் ஒரு ஒரு கண்ட்ரோல் ரேட்டுக்கு கொண்டு வரணுங்க கவர்மெண்ட்டு. அது எல்லாருக்குமே சாதகமாக இருக்கும். ஓகே. இப்போ ஒரு குடும்பம் எப்படி சார்? லைக் அவங்க பையன் 2 பேர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க சார். அவங்கள பத்தி சொல்லுங்க சார். அப்புறம் அவங்க மனநிலையில இருக்காங்க, நார்மல் ஆயிட்டாங்களா கொஞ்சம்? அவங்க வந்து சாதாரணமாக நிறைய சாப்பிட்ற குடும்பம் கிடையாது. அவங்க பிராமின்ஸு. பட் அவங்க வந்து தயிர் சாதம், காய்கறிகள் இந்த மாதிரியான பொருளுங்க தான் சாப்பிடுறாங்க. அதில் எல்லாமே உப்பு கூட கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுவாங்க, காரம் குறைச்சி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நார்மல் வாழ்க்கையில் ரொம்ப கண்ட்ரோலாகவே வாழ்வாங்க அவங்களாம். ஸோ அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு மகனா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் அவரை பார்க்கும்போது.